வணக்கம். பாலிவுட் கொஞ்சம் கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கு. ஆனா அதுக்குன்னு இந்தியில வர எல்லா படமுமே விளங்காத படங்கள் தான் அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டில் பரம் சுந்தரி தந்த பரம் அடினாலையும் கரண் ஜோஹாரோடைய ப்ரொடக்ஷன் திரும்பவும் அதே ஜான்வி கபூர்லாம் பார்த்ததுனாலையும் இந்த சன்னி சன்ஸ்காரி கி துளசி குமாரி டைட்டில் வர முதல்ல நான் கொஞ்சம் விவகாரமாக தப்பாக படிச்சிட்டேன். ஸோ அந்த படத்து மேலே எனக்கு கொஞ்சம் இல்லை, சுத்தமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதனாலே 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லை. நிதனமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஏதாவது படத்தை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்க்கலாமான்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணலாம் கேட்கும்போது சரி தேட்டரில் போய் பார்த்துருவோமே, எதுக்காக இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் ஜான்வி கபூரை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு போனேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். சன்னி சன்ஸ்காரி கி துளசி குமாரி வருண் தவானும் சானியா மல்ஹோத்ராவும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சானியாவுடைய வீட்டில் உன்னுடைய தகுதிக்கு இந்த பையன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு மண்டையை கழுவி சானியாவுக்கு ஒரு பில்லியனர் பையன் கூட நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ சானியாவும் வருணோட பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அந்த பில்லியனர் தான் ரோஹித் சரஃப். ஆக்சுவலாக அவரும் கூட அவருடைய அம்மா சொல்றதை கேட்டு அவருடைய ஸ்கூல் காலத்துலேருந்து 12 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிற ஜான்வி கபூரை பிரேக்கப் பண்ணிட்டு தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஹார்ட் பிரேக் ஆன வருண் தவான் ஜான்வி கபூரை தேடி போய் வா அந்த வெட்டிங்கை நம்ம 2 பேரும் கிராஷ் பண்ணுவோம், நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உன் லவ் புரிய வை, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏன் லவ் புரிய வைக்கிறேன், 2 பேரும் அவங்க 2 பேரும் கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கல்யாணம் நடக்கிற உதய்பூர் பேலஸ்க்கே கூட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நாம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிற படம் தான் இந்த SSKTK. உண்மையை உறக்க முதலையே சொல்லிடுறேன், என் எதிர்பார்ப்பு லெவல்னால இப்படியான படங்கள் பார்த்து ரொம்ப காலம் ஆனதுனால இந்த படம் ஆக்சுவலாக நல்லா ஜாலியாகவே போச்சு எனக்கு. எஸ், டைட்டில்லையே ஸ்பாய்லரோட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த 2 எக்ஸும் அவங்க எக்ஸை தேடி போறாங்கன்னு சொன்னதுமே இதான் கதை அப்படின்னு தெளிவாக தெரியுது. நீக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஆனால் நீக்கோட இந்த படம் பெட்டராக எடுக்கப்பட்டிருக்குங்கிறதா உண்மை. அண்ட் வருண் தவானுடைய டைமிங், பெர்ஃபார்மன்ஸ், ஜான்வி கபூருடைய பெர்ஃபார்மன்ஸ், பிரசன்ஸ், செம்ம கலர்ஃபுல்லான பிரசன்டேஷன், ஃப்ரீக்வெண்டாக சிரிக்க வைக்கிற ஜோக்ஸ், காமிக்கலான சிச்சுவேஷன்ஸ், என்டர்டைனிங்கான ஒரு ஃப்ளோ, நிறைய சீசியான டைலாக்ஸ்லாம் இருக்கு. பட் இந்த படத்தோடைய மூடுக்கு சரியான சிங்க்ல அதெல்லாம் கேட்க நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல டயலாக்ஸுக்கு தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸும் கூட. கலர்ஃபுல்லான கேரக்டர்ஸ், அவங்க மீட் பண்ற கிரேசியான சிச்சுவேஷன்ஸ், இதை சரியா பிடிச்சி சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க இயக்குனர் சஷாங்க் கைத்தானும் ரைட்டர் இஷிதா மொய்த்ராவும். வருண் தவான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் ஆரம்பிக்கிற அந்த முதல் சீன்லேருந்தே படத்தோட ஹியூமர் எந்த மீட்ல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அது உங்களுக்கு செட் ஆச்சு, ஒர்க் ஆச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை உங்களால் டியூன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மொத்த படமுமே நல்லாவே ஒர்க் ஆகும். ஜான்வி கபூருடைய ஃப்ரெண்டு அவங்கள தேர்த்த ட்ரை பண்ற சீன், வருண் தவான் ஜான்வியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறது, அங்க இவங்களை பார்த்ததுமே சானியாவும் ரோஹித்தும் கொடுக்குற ரியாக்ஷன், இப்படி ப்ரெடிக்டபிளான ஃப்ளோவை ஹியூமர் மூலமா என்கேஜிங்கா மாத்திருக்காங்க. பெரிய ஸ்ட்ரெச் ஹியூமர் அப்படின்லாம் இல்ல. இந்த ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் ஷேர் பண்ற மாதிரி சின்ன ஸ்ட்ரெச்சஸா படம் முழுக்க நிறைய காமெடிகள் இருக்கு. 2 ஹீரோயின்ஸும் போட்டி போடுற சீன், தண்ணியில விழுந்த ஒரு கேரக்டரை வருண் தவான் காப்பாத்துற சீன், போதையில வருண் தவான் அவரோட அப்பா அம்மா கிட்ட பேசுற சீன், இந்த பாங் அடிச்சுட்டு போதையில 4 பேரும் பண்ற கலாட்டா, சஃபாரி சீன், கிளைமேக்ஸ்ல வர குழப்பம், காமெடின்னு ஃப்ரீக்வெண்டா ரசிக்கும்படியாவே இருந்தது. ஹீரோடைய ஃப்ரெண்டா வர அபினவ் சர்மா, வெட்டிங் பிளானரா வர மனிஷ் பால், 2 பேரும் தனித்தனியாவே காமெடியில சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. மனிஷ் பாலுடைய ஒன்லைனர்ஸ், வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் நல்லா விட்டியா இருந்தது. ஹியூமரை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் சானியா கேரக்டர் அவங்க அம்மா கிட்ட பேசுற அந்த ஒரு சீன், அந்த டயலாக், ஜான்வி கபூர் கேரக்டருடைய அந்த ஆர்க், ரோஹித் டிசைட் பண்ற மொமெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா ஆன் த டவுன் சைட் படத்துல 7 பாடல்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா 70 பாடல்கள் வர மாதிரி தடுக்கி விழுந்தா ஒரு பாட்டுன்னு வந்துகிட்டே இருக்கு. அண்ட் முக்கியமா எல்லாமே ஒரே பாட்டு மாதிரி இருக்கு. ஒரு பாட்டோடைய கண்டினியூஷன் விட்டு கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கா. ஸோ கேட்கறதும் சுமார் தான். ஆனா இந்த சன் டவுனர் பார்ட்டிங்கிற மாதிரி இந்த ஹோலி எல்லாம் கொண்டுட்டு பாங் அடிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில வர பாட்டு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. தென் ரோஹித்தோட அன்னி கேரக்டருக்குன்னு ஒரு ட்ராக்கை கொடுத்துருந்தாங்க. அது ஹீரோ நல்ல பேர் வாங்குறதுக்கு இன்னொரு சீனா இருந்துச்சே தவிர கதைக்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல. திடீர்னு ரோஹித்தோட அண்ணன் கேரக்டர், அம்மா கேரக்டர்லாம் வந்து ஜான்வி கபூர் அழ வைக்கிறதெல்லாம் ரொம்ப சுமாரான சீப்பான ஐடியா. ஃபெமிலியர் நரேஷன்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருந்தாலுமே கூட பேத்தாஸ் பாட்டு வந்து கேரக்டர்ஸ் நின்று ஃபீல் பண்ணும் போதெல்லாம் டே எப்படியும் ஹாப்பி எண்டிங் நோக்கி தான் போக போறீங்க, போதும்பா சுத்துனது, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்ல வச்சிடறாங்க. வருண் தவான் ஜான்வி கபூருக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் ரோஹித் சராஃப் கேரக்டர் கொடுக்கப்படல. ஆனா அதை விட சானியா கேரக்டர் ரொம்ப சுமாராக எழுதியிருக்காங்க. அந்த கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். மொத்தத்தில் இந்த SSKTK முதலுக்கு மோசம் இல்லாத ஒரு ஃபன் அவுட்டிங். கண்டிப்பா பரம் சுந்தரியோட பரம பெட்டரான ஒரு ராம்காம். இந்தியன் சினிமால லிட்டரலா எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இயக்குனர்கள் மறந்து போயிட்டு இருக்கிற ஒரு சில்லி காமெடிங்கிற ஜோன்ல ஒரு படம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. UA 13+ ரேட்டிங் கொடுத்திருந்தாலுமே கூட ப்ரொவகேட்டிவான ட்ரெஸ்ஸிங்லேயே பெரும்பாலும் சுத்துற பிரதான பெண் கதாபாத்திரங்கள், கொஞ்சம் அப்படி இப்படி இந்த ஹீரோயின்ஸ் மேக்கப் பண்ற சீன், 2 கிசிங் சீன்ஸ், இவற்றுக்காக இது என்னுடைய பார்வையில் கண்டிப்பா 16+ மட்டுமே, UA எல்லாம் கிடையாது.